ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரவி கல்வி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா எக்ஸாம்பிள் 1.3 எடுத்துக்காட்டு 1.3 பாடப்பகுதியிலிருந்து இப்போ அந்த கணக்கை உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். let a equal set of x belongs to n such that 1 less than x less than 4 set. அடுத்த set b set b என்ற ஒரு கணக்கு b equal set of x belongs to w such that 0 less than or equal x less than 2 close the set. And last கடைசி மூணாவது செட் c equal set of x belongs to n such that x less than 3 close the set. Okay, then verify that சரி பார்க்கணும் சொல்றோம். Okay, a cross b union c equal a cross b union a cross c. அதாவது தமிழ்ல a cross b சேர்ப்பு c equal a cross b சேர்ப்பு a cross c என்றதான் வெரிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், b யூனியன் c கண்டுபிடிக்கிறோம், அதோடு a கிராஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஈக்குவல் a cross b கண்டுபிடிக்கிறோம், அடுத்தது a cross c கண்டுபிடிக்கிறோம், ரெண்டுத்தையும் சேர்க்க போகிறோம், யூனியன் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் கணக்கு கேட்டிருக்கான். சரி, கணக்கில் என்ன கேட்டிருக்கான் பாருங்கள். கணக்கில் வாங்க. இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு என், என்னன்னா என்ன சார்னு கேட்பீங்க. என்னன்னா ஆங்கில எழுத்து என், அது மேக்ல வந்து என் இஸ் த நேச்சுரல் நம்பர். என் என்பது ஏழு எண்கள். அப்போ ஏழு எண்கள் எதில் ஆரம்பிக்குன்னா 1 2 3 4 எக்ஸட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும். இது என்னன்னா நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 எக்ஸட்ரா. அப்போ இந்த n என்பது அப்போ xன்றது எது, இதுதான் x-ஆ வச்சுக்கிறான். 1 2 3 4 x-ன்றான். அப்போ such that 1 less than x x-ஐ காட்டிலும் 1 குறைவாக இருக்கிறது. அப்போ x-ஐ காட்டிலும் 1 குறைவாக இருக்குது. அப்போ 1-ஐ விட அதிகமான எண் எது? 2 3 4 விட குறைவாக உள்ள எண் 4 விட குறைவாக உள்ள எண் 1 விட அதிகமாக இருக்கணும், 4 விட குறைவாக இருக்கணும். அதுதான் ஏ செட்டுன்றா. அப்போ ஏ செட் எப்படி இதெல்லாம் ஏ செட் ஈக்குவல் 2, 3. ஓகே, அடுத்து பி செட்டு டபிள்யூனா என்ன? டபிள்யூ வந்து ஹோல் நம்பர், டபிள்யூன்றது ஹோல் நம்பர் 0 1 2 3 4 எக்ஸெட்ரா இப்படி போயிட்டு இருக்குது. சரி, இப்போ எக்ஸ்ன்றது இந்த நம்பர்ஸ் சொல்லிட்டான். 0 less than or equal x, x-ஐ விட 0 குறைவாக இருக்கலாம் அல்லது சமமாக இருக்கலாம். அப்போ சமமாக இருக்கலாம். அப்போ பி செட்ல ஃபர்ஸ்ட் 0 சமமாக இருக்குன்ட்டான். எதை விட குறைவாக இருக்கு? 2-ஐ விட குறைவாக உள்ள நம்பர். 2-ஐ விட குறைவாக இருக்குன்னா எது? 0வும் எடுத்துக்கிறோம், 2-ஐ விட குறைவாக இருக்கு 0 1ன்னு எழுதிட்டோம். ஓகேங்களா? அடுத்து சி செட்டு பாருங்க. சி செட்ல என்ன சொல்லிருக்கான் பாரு, 3-ஐ விட குறைவாக இருக்கணும், 3-ஐ விட குறைவாக. அப்போ என்னன்றது நேச்சுரல் நம்பரு, என்னது என்னன்றது நேச்சுரல் ஏழு எண்கள். அப்போ 3-ஐ விட குறைவாக உள்ள ஏழு எண்கள் எது? 3-ஐ விட குறைவாக உள்ள ஏழு எண்கள் 1 2 தாங்க. இப்போ 1 2. இப்போ 3 செட்டு இருக்கிறோம். ஏ செட்டு கண்டுபிடிச்சிட்டோம், பி செட்டு கண்டுபிடிச்சிட்டோம், சி செட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இதை பயன்படுத்தி நம்ம வெரிஃபை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, நம்ம ஏ செட்டு அவங்க கொடுத்துக்கிறது கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? A set in x belongs to n such that 1 less than x less than 4. அதோட செட் என்ன கண்டுபிடிச்சோம்? A equal to 2, 3ன்னு ஒரு கண்டுபிடிச்சிட்டோம்.
B செட்டு இப்படி இருக்கு. X belongs to W 0 less than X less than 2. அதோடைய செட்டு வந்து 0, 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது C செட்டு 1, 2. இப்போ 3 செட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? இப்போ ப்ரூவ் இப்போ 3 செட்டு எடுத்து கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். 3 செட்டு எழுதிட்டோம். இப்போ அவங்க கேட்குறது ப்ரூவ். ஓகேங்களா? ப்ரூவ் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் பார்ட்டு எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸ் பார்ட்டில் ஏ கிராஸ் பி யூனியன் சி, ஏ கிராஸ் பி யூனியன் சி. எப்பவுமே அடைப்புக்குறியில் பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுங்க. பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ பிராக்கெட்டுக்குள்ளே எது இருக்குது? பி யூனியன் சி, பி யூனியன் சி. ஓகே, பி யூனியன் சின்னா ஃபஸ்ட்டு எந்த செட் இருக்கு? பி செட்டு. அப்போ பி செட் என்ன? 0, 1, 0, 1 செட் எடுத்துக்கிறோம். யூனியன், யூனியனா சேர்ப்பு கணம், சேர்ப்பு. அதோட எந்த செட்டு எழுதணும்? சி செட்டு எழுதணும். சி செட்டு எழுதணும். எழுதிட்டோம். சார் பி யூனியன் சி இப்படி எழுதிட்டீங்களே, என்ன இதில் இருக்கிறத அப்படியே எழுதி வச்சுட்டா போதுமான்னு நினைக்காதீங்க. இது ரெண்டுத்தையும் சேர்க்க போகிறோம், ஒன்றா சேர்க்க போகிறோம். இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த வீட்டில் இருக்கிற எட்டு ஒன்றா சேர்க்க போகிறோம். அதுபோல் ஓகேங்களா? ஏற்கனவே ஒரு கான்செப்ட் செட்டுக்குள்ளே ஒரே மாதிரியான எண்கள் மறுபடியும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இப்போ எழுதலாங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த பி செட்டு எழுதிடும் 0, 1. அடுத்து சி செட்டு எழுதுகிறோம். இங்கே 1 எடுத்து இங்கே எழுதலான்னு பார்த்தா ஏற்கனவே 1 இருக்குது. அப்போ எழுதலாமா? வெரி குட். எழுதக்கூடாது. கரெக்டாக, குட். எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது? சார் ஏற்கனவே 1 வந்திருக்கு, அதனால நம்ம அதை எழுதக்கூடாதுன்றீங்களா? வெரி குட், சூப்பர். அடுத்தது 2 இங்கே இருக்கா? இல்லை. இவ்வளோதான். பி யூனியன் சி இவ்வளோதான். ஓகேங்களா? இதோட எதை நம்ம கிராஸ் பண்ணோம்? ஏ செட்டு. அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ செட்டு என்னன்றது என்ன? ஏ செட்டு 2, 3, 2, 3 கிராஸ் பி யூனியன் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? அதோ 0, 1, 2, 0, 1, 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ இதை கிராஸ் பண்ணுங்க. 2, 0, 2, 1, 2, 2. அடுத்து 3 எடுத்துக்கோ. 3, 0, 3, 1, 3, 2. அவ்வளோதாங்க. என்னென்ன பாருங்க? 2, 0, 2, 1, 2, 2. அடுத்தது 3, 0, 3, 1, 3, 2. இப்போ நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர் சரியாக இருக்குன்னு எப்படி செக் பண்ணி பாருங்க. இங்கே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 2 இருக்குது. இங்கே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 3 இருக்குது. அப்போ 2 × 3, 2 3s are 6ன்னு சொல்கிறேன். அப்போ 6 பேர் இருக்கா பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6. வெரி குட். 6 பேர் கரெக்டாக எடுத்துகிட்டு எல்ஹெச்எஸ்ஸை முடிச்சுட்டோம். அடுத்தது ஆர்ஹெச்எஸ் போக போகிறோம். இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் பார்க்க போகிறோங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஆர்ஹெச்எஸ் பார்க்குறோம். என்ன சார் ஆர்ஹெச்எஸ்னா? ரைட் ஹேண்ட் சைடு வெரிஃபை தட்னு கொடுத்தாங்க இல்லையா? எல்ஹெச்எஸ் ஒரு பக்கம், ஆர்ஹெச்எஸ்ன்னு. இப்போ அந்த எல்ஹெச்எஸ் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஆர்ஹெச்எஸ். இப்போ ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்தான்? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சின்னு கொடுத்துட்டான். அப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியை கண்டுபிடி. ஏ கிராஸ் பியை கண்டுபிடி. ஏ கிராஸ் பி ஏ செட் எவ்வளோ? 2, 3 இன் கிராஸ் பின்றது 0, 1. சார் நான் இப்படி தான் எழுதணுமா? அப்படியே நான் என்னால் டைரெக்டாக போட முடியும், நான் இப்படியே எழுதுவேன். நான் எழுது, திறமைசாலி தான், உன்னை பாராட்டுறேன். ஓகேயா? எழுதலாம், நம்ம விருப்பம்தான். அப்போ 2, 0, நெக்ஸ்ட்டு 2, 1, 3, 0, 3, 1. ஓகே. அடுத்து எதை கண்டுபிடிங்க? நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ்
C. A cross C இந்த first set எது A set 2, 3. அடுத்த செட் எது C செட். C செட் என்ன 1, 2. இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணுவோம் 2, 1, 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. ஓகே எழுதிட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் இந்த இதையும் சேர்க்கணும். இது ரெண்டுத்தையும் சேர்க்கணும். சேர்க்கலாமா? cross B யூனியன் A cross C சேர்க்கிறோம். A B என்ற செட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எழுதிக்கோங்க. 2, 0, 2, 1, 3, 0, 3, 1 எழுதிட்டோம். அடுத்தது எதை சேர்க்கணும்? A cross C. A cross C 2, 1 எழுதலான்னு பார்த்தா ஏற்கனவே இங்கே 2, 1 வந்துட்டு இருக்கான். அப்போ எழுதலாமா? நல்லா ஞாபகம் வச்சுட்டுக்கிறீங்களே, எழுதக்கூடாது. சரி, அடுத்து 2, 2 இல்லை, 2, 2 இல்லை. அப்போ எழுதுங்க 2, 2. சரி, அடுத்து 3, 1 எழுதிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் 3, 2 இருக்கா பாருங்க. இல்லை, வெரி குட், சூப்பராக புரிஞ்சிருக்க பிள்ளைங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? RHS. இப்போ LHSம் RHSம் சரியா இருக்கான்னு பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே LHS கண்டுபிடிச்சு வச்சிருக்கு இல்லையா? LHSனா 2, 0, 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, 3, 2ன்னு இருக்கா பாருங்க. 2, 0 இருக்கு, 2, 1 இருக்கு, 2, 2 அதான் இங்க இருக்கு. அடுத்து 3, 0 இருக்கு, 3, 1, 3, 1 இருக்கு, 3, 2. சரி, சரியா இருக்கா செக் பண்ணிக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6. ஏன் RHSல 6 அடுத்தது LHS பாருங்க 1, 2, 3, 4, 5, 6 எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்போ LHSம் therefore ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா therefore LHS equal RHS எழுதணும். LHSம் RHSம் சரியா இருக்கு எழுதிட்டோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த LHS லாஸ்ட்டை கண்டுபிடிச்சு இந்த ஆன்சருக்கு ஒரு சும்மா ஒரு அழகாக ஒரு ப்ராக்கெட் போடுறதுனா போடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த நீங்கள் இந்த எழுதிட்டு இதுக்கு நம்பர் 2ன்னு கொடுங்க, அதுக்கு LHSல நம்பர் 1 கொடுக்கலாம், அப்படியே செய்யலாம். எப்படியாவது உங்கள் விருப்பம் தான். அழகாக ஆன்சரை தெளிவாக கரெக்டாக நம்பர்ஸ்லாம் கரெக்டாக எழுதி அந்த பேப்பர் திட்டுற மாஸ்டருக்கு நல்லா தெரியுற மாதிரி அழகாக எழுதிட்டா போதும், மார்க் நமக்கு கிடைச்சிடும். LHS ஈக்குவல் டு RHS. என்ன கேட்டால் வெரிஃபைடுன்னுக்குதான். ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைட். ஹென்ஸ் இட்ஸ் வெரிஃபைட். அவ்வளோதாங்க, முடிஞ்சுதான். வெரிஃபைன்னு எழுதிட்டோம். சார் இதெல்லாம் எழுதணுமா சார்? எழுதலைன்னா பரவாயில்லையா? மார்க் கொடுத்துடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. இதெல்லாம் எழுதலான்னு நம்ம ஒரு அழகாக இருக்கும், கணக்கை போட்டு தெளிவாக எழுதுனா அடே டக் 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 டக்குன்னு மாஸ்டர் மார்க் போட்டு நீ வருவார் இல்லையா? அதுக்காக தான். உங்களுக்கும் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவி கல்வி சேனலுக்கு. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கணும்னு நினச்சா நீங்கள் தெரிவிக்கலாம். சார் இந்த கணக்கு எனக்கு இன்னும் புரியல, இன்னொரு முறை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த கணக்கு எடுத்து மறுபடியும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.3ல் 2வது கொஸ்டின் இருக்குது. அந்த 2வது கொஸ்டினை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு வரணும். வந்தீங்கன்னா தான் 1 by 1 உங்களுக்கு புரியும். இந்த பார்த்தா மட்டும் போதாது, நீங்கள் நோட்டில் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் ஷுட் பி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நம்ம பயிற்சி செய்தாக வேணும். பயிற்சின்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.